தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான திட்டங்கள், சரித்திர சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் வடசென்னை ஆர்கே நகர் தொகுதியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜீவா நகர், பர்மா நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளையும் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் எடுத்துக் கூறி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் ஒன்றியம் மற்றும் தத்தைமஞ்சி, காட்டூர் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளில் கழக வேட்பாளர் திரு சிறுனியம் பி. பலராமன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திருத்தணி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு PM நரசிம்மன் திருவாலங்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்பாடி, நல்லாட்டூர், பூனி மாங்காடு, சிறுவாடா உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாதவரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி. தட்சிணாமூர்த்தி புழல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தடபெரும்பாக்கம், சென்றம்பாக்கம், தீயம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதூர், பானுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. அலெக்சாண்டர் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு விருகை VN ரவி, MGR நகர், ஜாஃபர்கான்பேட்டை ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பெரம்பூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு P. வெற்றிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் ஷர்மா நகர் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவிக நகர் பகுதியில் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி கழக வேட்பாளர் திரு JCD பிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வில்லிவாக்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாடி ம. ராசு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வியாபாரிகள், பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாப்பூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு R. நடராஜ் 124வது வார்டுக்கு உட்பட்ட கேசவ பெருமாள் தெரு, மந்தைவெளி, குமரப்பன் தெரு உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு C. பொன்னையன் ஜோன் சாலை, ஜோதியம்மாள் நகர், சைதாப்பேட்டை மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோழிங்கநல்லூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு லியோ N. சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் புழுதிவாக்கம் மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 168, 169வது வார்டுகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாலாஜாபாத் ப. கணேசன் மானாம்பதி, பெருநகர், களியாம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வேட்டவெலம் பேரூராட்சி பகுதியில் கழக வேட்பாளர் திரு K. செல்வமணி மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பெருமாள் நகர் K. ராஜன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பழையனூர், பாப்பாம்பாடி, தச்சம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனந்தமலை, பூண்டி, மேல் விஷாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு சுமைதாங்கி C. ஏழுமலையை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர், நடிகர் திரு ராமராஜன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற நலத்திட்டங்களை பட்டியலிட்டு கழக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டினார். படிச்ச பொண்ணா 20 டெபாசிட் தங்கம், அந்த டிகிரி படிச்ச பொண்ணா 50 டெபாசிட் தங்கம் வச்சுக்கோ. கல்யாணத்தை பண்ணி வச்சு சீர்வரிசை கொடுத்து அது கர்ப்பிணியாகும் போது வளைகாப்பு படத்தை வசதி நடத்துக்கல, அந்த வளைகாப்பை கூட அரசாங்க செலவிலே நடத்தி அழகுவாக்க அற்புத தாயம்மா. குழந்தை பிறந்த உடனே தாய்க்கும் சேய்க்கும் 14 வகையான பொட்டலங்கள், குழந்தை பட்டங்கள். அந்த போகும்போது பஸ் ஸ்டாப் போகும்போது பாலூட்டு தாய் தனி அறை, சாதாரண விஷயம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் மகளிர போலீஸ் என்ன காரணம்? என்ன காரணம்? மகளிருக்கு போலீஸ் வந்து அம்மா தானே. முதியோருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை என்ன செய்யல? இவ்வளவு விஷயம். கல்வி யாராக இருக்கட்டும், கல்யாணம் மானவுடன் குழந்தை பிறந்தவுடன் ஒரு தாயும் தகப்பனும் என்ன நினைப்போம்? நம்ம லட்சியம், நம்ம பிள்ளையை நல்லா படிச்சு ஆளாக்கி அது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான். ஒரு தாயின் தகப்பனும் தன் பிள்ளையை எப்படி வளர்த்து ஆரம்பிக்கிறோம் அதைத்தான் தாயாக இருந்து
புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஒவ்வொரு குழந்தையும் செய்யறாங்க. 1வது இருந்து 10வது வரைக்கும் எல்லா பொருளும் அம்மா கொடுத்தாங்க. இங்க உண்டா எல்லாம் சைக்கிள், லேப்டாப், படிச்சவங்க மாடி வீடு, இப்படித்தான் லேப்டாப் இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு குடிசையில கூட ஒரு பொண்ணு லேப்டாப் டைப் பண்ணுங்க. அது மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில தமிழ்நாட்டில் நான் புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயமா? இந்த 4 வருஷமா +2 10வது தேர்வுல 100க்கு 95 மாணவ மாணவிகள் தேர்ச்சி என்றால் அந்த கல்வி புரட்சியை கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். படிக்காத பிள்ளை கூட படிக்கணும், நான் லேப்டாப் வாங்கணும், சைக்கிள் படிக்குது. சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட மேல்வீரணம், வாங்கூர், கோவிந்தசேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் கழக வேட்பாளர் திரு NG பார்த்திபன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். வேலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப நீலகண்டன், சத்துவாச்சாரி, காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அணைக்கட்டு தொகுதி கழக வேட்பாளர் திரு ம கலையரசு, கருகம்பத்தூர், பிள்ளையார் கோவில் தெரு போன்ற இடங்களில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.